வெல்கம் டு டிட்பிட்ஸ். சாலை கட்டுமானம் என்பது நிலத்தை தேர்ந்தெடுத்த தருணத்திலிருந்து நிலக்கீழ், தார் அல்லது கான்கிரீட் மேற்பரப்பு உருவாகும் வரை நீளும் ஒரு துல்லியமான பொறியியல் பயணம். ஒவ்வொரு படியும் சாலையின் வலிமை, பாதுகாப்பு, நீடித்த தன்மை ஆகியவற்றை தீர்மானிக்கும் முக்கிய கட்டமாகும். முதலில் சர்வே குழு நில அமைப்பு, உயரம், தாழ்வு, மண் வகை, நீரேற்ற திசை, டிரைனேஜ் பேட்டர்ன் ஆகியவற்றை ஆய்வு செய்கிறது. இந்த தகவல்களின் அடிப்படையில் டீடைல்டு அலைன்மெண்ட் பிளான், கிராஸ் செக்ஷன்ஸ், டிரைனேஜ் லேஅவுட், மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் ஆகியவை உள்ள ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாராகிறது. பின் அந்த இடம் சாலை அமைக்க சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் தயாராகிறது. குப்பைகள், பாறைகள், மரங்கள், புதர்கள், பழைய கட்டிடங்கள், மேல்மண் எல்லாம் அகற்றப்படும். தேவையான ஆழத்திற்கு நிலம் எக்ஸ்கவேஷன் செய்யப்படுகிறது. உயரமான இடங்களில் மண் அகற்றப்பட்டு தாழ்வான இடங்களில் நிரப்பப்பட்டு அதன் பின் நிலம் சமன்படுத்தப்படும். மண் சரியான ஈரப்பதத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஸ்லோப், கேம்பர், கிரவுன் ஆகியவை துல்லியமாக வடிவமைக்கப்படும். இதுதான் கிரேடிங். அடுத்து சப்கிரேட் ஃபார்மேஷன். இதுவே ரோடு தாங்கும் அடிப்படை ஸ்ட்ரக்சரல் லேயர். மண் நன்றாக அடித்து இருக்கப்படும். மண் வலிமை பரிசோதிக்கப்படும். ஒரு உறுதியான சமமான சப்கிரேட் உருவாகும். அடுத்து சப்பேஸ் லேயர். சரளைக்கல் மற்றும் நொறுக்கப்பட்ட கற்கள் கலந்த கிரானுலர் மெட்டீரியல்ஸ் கொண்ட தடிமனான கிரானுலர் லேயர். ரோடு மீது வரும் சுமையை கீழே பரப்பும் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் லேயர். இந்த அடுக்கு தண்ணீரை சைட்வேஸாக வெளியேற்றி டிரைனேஜ் பேக்போனாக செயல்படும். சப்கிரேட் ஈரமாகாமல் பாதுகாக்கப்படுவதால் கிராக்ஸ், செட்டில்மெண்ட் குறையும். அடுத்தது பேஸ் லேயர். இந்த லேயர்ல கிரஷ்ட் அக்ரிகேட்ஸ் பிளஸ் ஸ்டோன் டஸ்ட் பிளஸ் வாட்டர் என்று WMM பிளான்டில் கலந்த கலவையான வெட் மிக்ஸ் மேக்கடம் பயன்படுத்தப்படும். கல் துகள்கள், மண், நீர் சேர்ந்து தயாரான கலவை சமமாக பரப்பப்படும். ஹெவி ரோலர்ஸ் மூலம் மீண்டும் மீண்டும் காம்பாக்ட் செய்து ஹை ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரக்சரல் பேஸ் உருவாக்கப்படும். இந்த WMM மேல ஊடுருவக்கூடிய லோ விஸ்காசிட்டி பிட்டுமன் வைத்து பிரைம் கோட் போடப்படும். ஓல்டு ட்ரெடிஷனல் மெத்தட்ல சைட்ல மிக்ஸ் பண்ண வாட்டர் பவுண்ட் மேக்கடம் பயன்படுத்தப்பட்டது. ஆனா ஸ்ட்ரென்த் WMM விட மிகவும் குறைவு. அடுத்தது ஆஸ்பால்ட் லேயர்ஸ், பைண்டர் பிளஸ் வியரிங் கோர்ஸ். ஆஸ்பால்ட் என்பது கச்சா எண்ணெயிலிருந்து பெறப்படும் ஒரு கருப்பு பிசுபிசுப்பான பிட்டுமன் பேஸ்ட் பொருள். ஆஸ்பால்ட் லேயர் ஒட்ட பிட்டுமன் லிக்விட் ஸ்ப்ரே செய்யப்படும். இந்த கோட் மேலடுக்கு கீழடுக்கு ஒன்றாக ஒட்ட உதவும் பாண்டிங் லேயர், க்ளூ மாதிரி. இதுதான் டேக் கோட். பைண்டர் கோர்ஸ் என்பது ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் வழங்கும் முதல் ஆஸ்பால்ட் லேயர். ஆஸ்பால்ட் பிளான்டில் தயாரான கரடுமுரடான மிக்ஸ் பரப்பப்பட்டு காம்பாக்ட் செய்யப்படும். அடுத்தது வியரிங் கோர்ஸ். இதுதான் ஃபைனல் சர்ஃபேஸ் லேயர். வாகனங்கள் நேரடியாக தொடும் ஸ்மூத், டியூரபிள், ஸ்கிட் ரெசிஸ்டன்ட் மேற்பரப்பு. ஹாட் அண்ட் ஸ்மூத் மிக்ஸ் ஆஸ்பால்ட் பிளான்டில் தயாராகி சைட்டில் பேவர் மூலம் பரப்பப்பட்டு ஃபினிஷ் ரோலர்ஸ் மூலம் காம்பாக்ட் செய்யப்படும். அடுத்து குவாலிட்டி டெஸ்டிங் அண்ட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் முடிந்து சாலை ரெடி.